எல்லாம் நல்லா இருக்குங்களா? சரிங்க. ஒரு இடத்துலங்க ஒரு மருமகன் வந்து ஒரே பிரச்சனை என்னன்னா, வேற ஒன்றும் இல்லை, எல்லா வீட்டிலும் உள்ளதுதான். அந்த மாமியாருக்கும் மருமகனுக்கும் உள்ள பிரச்சனைங்க. இவன் வந்து மாமியாரோட தொழிலை தாங்கினேன்னு தினமும் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாப்புல. அப்புறம் தினமும் என்ன செய்யறாப்புல, கடவுள்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாப்புல. கடவுளை, எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க, எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க. என் மாமியாரை வந்து எப்படியாவது வந்து நான் பாடுபடுத்திடணும். அவள் வந்து என்னை வந்து பாடுபடுத்துகிறான். அவளை வந்து எப்படியாவது ஒரு வழி பண்ணிடணும். எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுக்கணும்னு தினமும் போய் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டே இருக்கிறது. வேண்டதில்லை, தொந்தரவே பண்ணுறது. தினமும் போய் கடவுளை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காப்புல. பொறுத்து பார்த்துட்டு கடவுள் வந்து ஒரு நாள் நேர்லேயே வந்துட்டார். சொல்லு, என்ன உன்னுடைய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்க, உன் பிரச்சனை டெய்லி வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை சொல்லு. கடவுளை, வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய மாமியார் தான், அவளை வந்து எப்படியாவது ஒரு வழி பண்ணணும். அதனால் எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க, அந்த ஒரு வரத்தை வச்சு என்ன ஏதுன்னு பார்த்துட்றேன். அப்படியா, உனக்கு வந்து வர வேணும், நான் வந்து ஒரு வரம்லாம் தரமாட்டேன், 3 வரம் தருவேன். என்ன, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக போச்சு, 3 வரமா, பரவாயில்ல, அப்போ மாமியாரை வந்து ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிச்சு 3 வரம் கொடுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா, நான் வந்து உனக்கு நீ கேட்குறல வரம், 3 வரம் கேட்குறேல்ல, அந்த எந்த வரத்தை நீ வந்து கேட்டாலும் அந்த வரத்தை கொடுக்கும்போது அதே வரத்தில் 10 மடங்கு அதிகமாக மாமியாருக்கு கொடுப்பேன். இப்போ உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்னு வச்சுக்க, அந்த வரம் உனக்கு ஒன்று, ஆனால் அதுலேயே 10 மடங்கு உன்னுடைய மாமியாருக்கு போகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அது என்ன இது நான் பார்த்துக்கிறேன், பின்னாடி பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு எப்படியே வரத்தை கொடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்க. சரி கடவுள், சரி நீ கேளு, உனக்கு என்ன வர வேணும் அப்படிங்கிற. முன்ன எடுத்துமே வந்து இந்த மருமகன் வந்து கடவுள்கிட்ட வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபா வேணும். அப்படியா, 100 கோடியா, சரி வாங்கிக்க, ஆனால் உனக்கு 100 கோடி கொடுக்கும்போது உங்கள் மாமியாருக்கு 1000 கோடி போகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, எப்படியோ அதை அனுபவிக்கிறேன்னு பார்த்துக்கிறேன். அப்படி 100 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி வர கொடுக்குறேன்னு சொல்லி ஒதுக்கிட்டாப்லேயே கடவுள். சரி, அடுத்த வாரத்தை கேளு அப்படிங்கும்போது, நான் வந்து இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணாக மாறணும். அப்படியா, சரி, நீ வந்து அழகான பொண்ணாக மாறிடுவ. அதே டைமில் உன்னுடைய மாமியார் உன்னை விட 10 மடங்கு கூட அழகாகுவா. சரி பரவாயில்ல, சரி, அந்த வாரத்தையும் கடவுள் வந்து கொடுத்துட்டாரு. சரி, 3வது வாரத்தை கேளு அப்படி. 3வது வாரத்தை கேட்கும்போது மருமக வந்து பாருங்க எவ்வளோ புத்திசாலி பாருங்க. மருமக ரொம்ப பயங்கரமான புத்திசாலிங்க. கடவுளை, எனக்கு வந்து ஹார்ட்டில் வந்து லேசாக ஒரு அட்டாக் ஆகும். இது ஆமாம், எனக்கு வந்து அட்டாக் வரணும், ஆனால் ஸ்மைல்டாக வரணும். அப்படியா, சரி, இப்போ இதே மாதிரி 10 மடங்கு உங்கள் மாமியார் போகுமே, அதுக்காக தான் நான் கேட்கறதே. அப்படியா, சரி, இந்த அந்த வாரத்தையும் வச்சுக்க அப்படின்னு. என்னாச்சு, இவனுக்கு வந்து லேசான அட்டாக், ஆனால் இதே அட்டாக் அவங்க மாமியாருக்கு 10 மடங்கு கூட. என்ன அவங்க கதை, மாமியாருக்கு ஹார்ட் வெடிச்சு ஆள் காலி. அப்போ இந்த மருமக புத்திசாலி மருமக தானே, என்ன சொல்றீங்க? சரி, கதை நல்லா இருக்குங்களா? நன்றி.